أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிரதிநிதியாக அனுப்பப்பட்ட முஸ்லிம் பின் அக்கீல் அவர்கள் கூஃபாவில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கூஃபாவில் நுழைந்த உபைதுல்லா பின் ஜியாத் செய்த செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். கூஃபாவிற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிரதிநிதியாக வந்த முஸ்லிம் பின் அக்கீலிடம் கூஃபா மக்கள் வாக்குறுதி அளிப்பதை தடுத்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்காக உபைதுல்லா பின் ஜியாதை யசீத் அனுப்பி வைக்கிறார். உபைதுல்லா தன் குதிரைப்படையை கூஃபாவிற்கு வெளியே நிறுத்திவிட்டு அரபியர்களைப் போல தலைப்பாக அணிந்து கொண்டு இருள் சூழ்ந்த நேரத்தில் கூஃபா நகருக்குள் நுழைகிறார் என்பது வரை உள்ள தகவல்களை நாம கடந்த வாரம் தெரிந்து கொண்டோம். இப்போ உபைதுல்லா கூஃபாவில் நுழையும் அதே நேரத்தில் கூஃபா மக்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்தில் நம்மிடம் வரலாம் என்று அவர்களை எதிர்பார்த்தவர்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அன்று மாலையிலேயே ஆளுநர் நுஅமான் பின் பஷீர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிற்கு வந்தால் அவரிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அவர் தனது அரண்மனை வாசல்களை மூடிவிட்டு தனக்கு மிகவும் நெருக்கமான சிலருடன் உள்ளே அமர்ந்திருக்கிறார். இந்த சூழலில் தான் உபைதுல்லா கூஃபாவிற்குள் நுழைகிறார். இருள் சூழ்ந்த நேரமானதால் புதிதாக ஒருவர், அதுவும் ஒரு ஒட்டகத்தில் அரபிய தலைப்பாக அணிந்து வந்திருப்பவர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்று அந்த மக்கள் நினைத்து உபைதுல்லாவின் ஒட்டகம் செல்லும் வழியெல்லாம் அந்த மக்கள் மிகவும் உற்சாகத்தோடு, இறை தூதரின் மகனாரே, உங்கள் மீது இறைவனின் சாந்தி ஏற்படுவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறார்கள். இப்போ உபைதுல்லா ஆளுநரின் அரண்மனையை அடைகிறார். வாசல் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. எதுவும் சொல்லாமல் உபைதுல்லா கதவை தட்டுகிறார். மாடியில் அமர்ந்திருந்த நுஅமான் பின் பஷீர் தன் நண்பர்களுடன் கீழே எட்டி பார்க்கிறார். மக்கள் அனைவரும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்துவிட்டதாக நினைத்து மகிழ்ச்சியுடன் இருப்பதை கண்டதும் கதவை தட்டியவர் இமாம் ஹுசைன் தான் என்று முடிவு செய்தவராக சொல்கிறார். இறை தூதர் அவர்களின் மகனே, தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்து விடாதீர்கள். கூஃபாவில் நீங்கள் ஆட்சி செய்வதற்கு யசீத் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்று கூறுகிறார். இப்போ அருகில் இருந்த நுஅமானின் நண்பர்கள், தயவு செய்து இமாம் ஹுசைன் அவர்களிடம் பண்பற்ற முறையில் நடந்து கொள்ளாதீர்கள். வாசலை திறந்து அவரை உள்ளே வர அனுமதியுங்கள். உங்கள் விருந்தினராக நேராக அவர் உங்களிடமே வந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அதற்கு நுஅமான் பின் பஷீர், கூஃபாவில் நுஅமானின் ஆட்சி காலத்தில் இமாம் ஹுசைன் கொலை செய்யப்பட்டார் என்று மக்கள் சொல்வதை நான் விரும்பவில்லை என்று கூறுகிறார். இப்போ உபைதுல்லா தன் தலைப்பாகையை அவிழ்த்துவிட்டு, அநியாயக்காரர்களை கதவை திறவுங்கள் அப்படின்னு சொல்றார். வந்தவர் உபைதுல்லா என்பதை புரிந்து கொண்டதும் கதவை திறந்துவிட்ட அனைவரும் சிறிதறி ஓடிவிட்டார்கள். சிறிது நேரத்தில் உபைதுல்லாவின் குதிரை படைகளும் கூஃபாவிற்கு நுழைந்து விட்டன. உபைதுல்லாவின் படைகள் கூஃபாவிற்கு வந்திருக்கும் தகவலை அறிந்த முஸ்லிம் பின் அக்கீல் தான் தங்கியிருந்த வீட்டை விட்டு வெளியேறி ஹனி பின் உர்வா என்பவரின் வீட்டில் தஞ்சமடைகிறார். அந்த நேரத்தில் அவரிடம் வாக்குறுதி அளித்தவர்களின் எண்ணிக்கை 18,000 தாண்டி இருந்தது. மறுநாள் காலையில் உபைதுல்லா கூஃபா மக்களை ஒன்று கூட்டி பஸ்ராவோடு கூஃபாவையும் சேர்த்து ஆளுநராகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கும் யசீதின் உத்தரவை வாசித்து காட்டிவிட்டு சொல்கிறார், கூஃபா மக்களே, என் தந்தையை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அவரது அரசியல் செயல்பாடுகளும் அதரடி நடவடிக்கைகளும் எப்படி இருக்கும் என்பதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவரது அனைத்து திறமைகளும் என்னிடம் இருக்கின்றன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள்.
உங்கள் ஒவ்வொருவரின் பெயரையும் உங்கள் வீட்டையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். உங்கள் இரத்தம் கூஃபா மண்ணில் சிந்துவதை நான் விரும்பவில்லை. முஸ்லிம் பின் அக்கீலிடம் நீங்கள் அளித்த வாக்குறுதியை திரும்ப பெறுவீர்கள் என்றால் உங்களுடைய பாதுகாப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கிளர்ச்சியாளர்களுக்கு புகலிடம் கொடுக்க வேண்டாம். இதை மீறுபவர்கள் அவரவர் இல்லங்களின் வாசற்படியிலேயே வைத்தே கொல்லப்படுவார்கள் என்று கூறி தன் உரையை முடிக்கிறார். அதன் பிறகு உபைதுல்லா முஸ்லிம் பின் அக்கீலின் இருப்பிடம் பற்றி மக்களிடம் கேட்கிறார். யாரும் பதில் சொல்லவில்லை. இறுதியில் ஹனீபின் உருவா வீட்டில் ஒளிந்திருப்பதாக ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொள்கிறார் உபைதுல்லா. அதன் பிறகு கூஃபா மக்களுக்கு அறிமுகமே இல்லாத மக்கள் என்பவரிடம் 3000 திருகங்கள் அடங்கிய ஒரு பையை கொடுத்துவிட்டு உபைதுல்லா சொல்கிறார், நீ ஹனீபின் உருவாவின் வீட்டிற்கு சென்று உங்களிடம் ஒரு விஷயம் பற்றி தனியாக பேச வேண்டும் என்று அவரிடம் சொல். அதன் பிறகு அவரிடம் ஒருவரை குறிப்பிட்டு அவர் என்னை அனுப்பினார் என்று சொல். பிறகு கூஃபாவில் உள்ள முஸ்லிமின் அக்கீலிடம் கொடுக்க சொல்லி அவர் 3000 திருகங்களை என்னிடம் தந்திருக்கிறார் என்று சொல். இந்த தொகையை கொடுத்த அவர் தன் ஆதரவாளர்களோடு கூடிய விரைவில் கூஃபா வந்து ஹுசைனோடு இணைந்து கொள்வார் என்றும் சொல்லு. அதன் பிறகு முஸ்லிம் பின் அக்கீலிடம் இந்த தகவல்களை சொல்லிவிட்டு இந்த தொகையை அவரிடம் நான் கொடுக்க வேண்டும், அதனால் அவரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொல். பிறகு நீ முஸ்லிம் பின் அக்கீலிடம் அந்த திருகம் பையை கொடுத்துவிட்டு நான் உடனடியாக கூஃபாவை விட்டு போய்விட வேண்டும், காரணம் உபைதுல்லா இப்பொழுது கூஃபாவிற்கு வந்திருக்கிறார், என்னை அவருக்கு தெரியும், அதனால் நான் கைது செய்யப்படலாம் என்று கூறிவிட்டு உடனே கிளம்பி வந்துவிடும் என்று தன்னுடைய திட்டத்தை கூறுகிறார் உபைதுல்லா. உபைதுல்லாவின் திட்டத்தின்படி மக்கள் முஸ்லிமின் அக்கீலிடம் அந்த திருகம் பையை கொடுக்கிறார். பணத்தை பெற்றுக்கொண்ட முஸ்லிம் பின் அக்கீல் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். பின்பு மக்கள் நேராக உபைதுல்லாவிடம் சென்று நடந்ததை கூறுகிறார். அதன் பிறகு ஹனீபின் உருவாவை வரவழைத்த உபைதுல்லா முஸ்லிம் பின் அக்கீலின் இருப்பிடம் பற்றி கேட்கிறார். அவர் தனக்கு தெரியாது என்று மறுக்கிறார். உடனே உபைதுல்லா மக்களை அழைக்கிறார். மக்கள் முகத்தை பார்த்த ஹனி வேறு வழியில்லாமல் தான் முஸ்லிமின் அக்கீலுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்ததை ஒத்துக்கொள்கிறார். அதன் பிறகு கனியை கைது செய்ய உபைதுல்லா உத்தரவிடுகிறார். இப்போ உபைதுல்லா கனியை கொன்று விட்டதாக நகரமெங்கும் செய்து பரவுது. இந்த தகவலே இருந்த முஸ்லிம் பின் அக்கீல் தன்னிடம் வாக்குறுதி அளித்த அந்த 18,000 பேரையும் ஒன்று கூடும்படி அழைக்கிறார். ஆனால் அவர்களில் 4000 பேர் மட்டுமே வந்தார்கள். மற்றவர்களை எல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் இமாம் ஹுசைன் அவர்களுக்காக வாக்குறுதி அளிக்கும் பொழுது அவர்கள் கூஃபா வந்து சேரும் வரை போரில் ஈடுபட மாட்டோம் என்றும் நாங்கள் உறுதிமொழி அளித்திருக்கிறோம். ஆகவே நீங்களும் அவர் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று அவர்கள் கூறிவிட்டார். இப்போ எல்லார் முன்னிலையிலும் வெளியே வந்துவிட்ட முஸ்லிம் பின் அக்கீலால் மீண்டும் ஒளிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் தன்னுடைய அழைப்புக்கு இணங்கிய அந்த 4000 பேருடன் அவர் ஆளுநர் அரண்மனையை முற்றுகையிடுகிறார். இப்போ உபைதுல்லாவோடு இருந்த 30 அல்லது 40 பேர்களும் மாடியிலிருந்து முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் மீது அம்புகளை தொடர்ந்து வீசுகிறார்கள். இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்கிறாத அந்த மக்கள் சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில் அக்கீலோடு இருந்தவர்கள் வெறும் 40 பேர் மட்டுமே. அதனால முஸ்லிம் பின் அக்கீலும் அங்கிருந்து தப்பி ஓடி ஒரு வீட்டிற்குள் நுழைந்து கொள்கிறார். அவரை சிறைப்பிடித்து வருமாறு அமர் பின் ஜரீர் என்பவரை உபைதுல்லா அனுப்பி வைக்கிறார். இப்போ அமர் பின் ஜரீர் முஸ்லிம் பின் அக்கீலிடம் சொல்றாரு, நீங்கள் ஏன் உங்களது வாழ்க்கையை தேவையில்லாமல் முடித்துக் கொள்ள வேண்டும்? என்னிடம் சரணடைந்து விடுங்கள். எனது சொந்த பாதுகாப்பில் நான் உங்களை உபைதுல்லாவிடம் அழைத்துச் செல்கிறேன். நீர் மன்னிக்கப்பட நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்று சொல்கிறார். அதன் பிறகு முஸ்லிம் பின் அக்கீலை அவர் உபைதுல்லாவிடம் அழைத்துச் செல்கிறார். ஹனீபின் உருவாவை சிறை வைத்திருந்த அதே அறையில் இவரும் அடைக்கப்படுகிறார். மறுநாள் வாக்குறுதி அளித்த சுமார் 10,000 பேர்
உபேதுல்லாவின் வீட்டை முற்றுகையிட்டு முஸ்லிம் பின் அக்கீலையும் ஹனீபின் உருவாயும் உடனே விடுதலை செய்ய வேண்டும், மறுத்தால் நாங்கள் வலுக்கட்டாயமாக அவர்களை விடுவிப்போம் என்று முழக்கமிடுகிறார்கள். இப்போ உபைதுல்லா அந்த இருவரையும் சிறையிலிருந்து அழைத்து வந்து மாடிக்கு கூட்டிச் சென்று அந்த முற்றுகையிட்ட மக்களின் கண் முன்பாகவே அந்த இருவரையும் கொல்லும்படி உத்தரவிடுகிறார். அந்த இருவரின் படுகொலையை கண் முன்னால் பார்த்த அந்த மக்கள் கூட்டம் சிதறி ஓடுகிறது. அதன் பிறகு உபைதுல்லாவின் உத்தரவின்படி நுழைவாயிலை திறந்து அந்த இரு உடல்களையும் ஒரு கம்பத்தில் தொங்கவிட்டனர். தலைகள் டமாஸ்கஸில் இருந்த யசீதிடம் அனுப்பி வைக்கப்பட்டன. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து யசீத் உபைதுல்லாவுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதில் இமாம் ஹுசைன் மக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டார், மிக விரைவில் அவர் கூஃபா வந்து சேருவார், அவரை கூஃபாவிற்கு நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று எழுதியிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து கூஃபாவை நோக்கி புறப்படும் தகவல்களையும் அதன் பின் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளையும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.